அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டே டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. As usual, I just need your excuse. ஏன்னா the board is the crowded with a lot of things. So try to put up with the inconvenience. Okay. இதுக்கு முந்தின கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம படிக்கிறது மாடல் இங்கிலீஷ். அதில் மைண்ட்ஸு அண்ட் மைண்டினுடைய டிஜிட்டல்ஸ், புரியுதா? இதை தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். நேற்று சொன்னதில் ஒரு விட்டு போச்சு. என்னன்னு சொன்னால், இந்த ப்ரெசன்ட் ஹேபிச்சுவல் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று வந்து இப்போ ஞாபகப்படுத்தி என்னடேன். இந்த ப்ரெசன்ட் ஹேபிச்சுவலில் நான் என்ன சொன்னேன், ஏசி ஒன்று தான் வரணும்னு சொன்னேன். உதாரணமாக நான் ஏற்கனவே முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். I take tea or I take coffee every morning அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை இப்படியும் சொல்லலாம். I am used to taking அப்படின்னு சொல்லி பாருங்களேன். I am used to reading books usually. இப்போ இதை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஏற்கனவே சொன்னதை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நான் சொல்கிறேன். இப்போ ஹேபிச்சுவலாக நடக்கிற ஒரு விஷயத்தை ஏசி ஒன்லேயும் சொல்லலாம். என்ன சொல்கிறது? ஸோ ஐ டேக் காஃபி எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ ஆம் யூஸ் டு ஆம் சேர்க்கன்னு கட்டாயம். சாதாரணமாக பேசுகிறவங்க அந்த ஆமை விட்டுருது. ஸோ ஆம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுது இல்லை. ஐ யூஸ் டு டேக் காஃபி எவ்ரி மார்னிங் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. பட் அந்த இடத்துல ஆம் இருக்குது. அதனால் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேரிட்டி, ஒரு பெரிய தர்மம். தர்மங்கிறது மற்றவங்களுக்கு செய்யணுங்கிறது இல்லை, நமக்கு நாமே கற்றுக்கிட்டு நம்முடைய அறிவை வந்து ரொம்ப ஆழப்படுத்துகிறான்னு சொன்னால் அது நமக்கு நாமே நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மம் தான், சேரிட்டி. அதனால தான் அப்படி தான் இந்த மாடல் இங்கிலீஷை நான் அமைச்சிருக்கிறேன். ஸோ வி கோ சம்திங் டீப்பர் டீப்பர் டீப்பர். அதனால் நல்லா என்னோட யூ ஆல்சோ கம் அலாங் வித் மீ நல்லா கவனிச்சுக்கங்க. அதனால் ஐ யூஸ் டுன்னு சொல்கிறேன் இல்லையா. ப்ரெசண்ட்டினுடைய பழக்கத்தை சொல்லும்போது ஐ ஆம் யூஸ் டு ரீடிங், ஐஎன்ஜி வரணும், டூ கட்டுதாங்க புக்ஸ். ஓகே, இதோட முடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்த டாபிக் வரேன். அடுத்த டாபிக் என்னன்னா, நிறைய கேன் குட்டு டிஜிட்டல்ஸ்ன்னு சொல்கிறேன். இங்கிலீஷில் ஒரு கேன் குட்டு ரெண்டு வார்த்தை. சாதாரணமாக இந்த மாடர்ன் இங்கிலீஷை பொறுத்தவரையில் இந்த மைண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த மைண்ட் வேர்ட்ஸ் 18ன்னு சொல்கிறது. இந்த மைண்ட் வேர்ட்ஸை நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். பட்டு அதை எப்படி ஒரு டிஜிட்டலாக ஒரு அழகாக அதை பயன்படுத்தி பேசுகிறது, திங்க் பண்ணி பேசுகிறது. அதனால் நான் தாட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கிறேன். அதை திங்க் பண்ணி எப்படி பேசுகிறது, அதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இதை நீங்கள் கற்றுக்கிறதுனால நீங்கள் மற்றவங்களுக்கு இதை டீச் பண்ணணும். ஸோ யூ பிகம் ஏ டீச்சர். ஸோ வென் யூ சின்சியர்லி அப்சர்வ் திஸ். பார்த்துக்க. இப்போ கேன் ஃபுட்டுனுடைய டிஜிட்டல்ஸ் இப்போ நம்ம பேசுறது இந்த மைண்டுக்கு பேர் வந்து கான்ஃபிடென்ட் மைண்டுன்னு சொல்லுது. எதையுமே ஒரு கான்ஃபிடென்ட் மைண்டு, முடியும், ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கணும். நான் போட்டு பல வார்த்தைகளை போட்டு குழப்ப வேணாம். முடியும், அல்லது இங்கிலீஷில் வந்து கான்ஃபிடென்ட், என்னால் அதை செய்ய முடியும். இந்த மைண்டில் நம்ம பேசும்போது கேனுங்கிற மைண்ட் வேர்டு இல்லாமல் அதை பேச முடியாது. குட்டும் கேனும் ஒன்று தான். சாதாரணமாக குட்டை வந்து கேனுடைய மாடல்னு சொல்கிறது. கேனுக்கு மேலே குட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த குட்டு யூஸ் பண்ணும்போது. அதை தான் இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லி தரப்போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நான் முதல்ல அந்த மாடல் கீயை வச்சு தான் நான் சொல்கிறேன். கேன் குட் ப்ளஸ் ஏசி ஒன்றுன்னு சொல்கிறேன். சரியா? அதாவது கேனு சொல்லலாம் அல்லது குட்டு சொல்லலாம். ப்ளஸ் ஏசி ஒன்று தான் வரணுதில்லை, ஐஎன்ஜியெல்லாம் வரக்கூடாது. கேன் குட்டு ப்ளஸ் ஏசி ஒன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஐ கேன் ரைட் அ போயம். என்னால் ஒரு போயம் எழுத முடியும். இதை கொடுத்துருக்கிறேன். தயவுசெய்து யூ மேக் நோட் ஆஃப் திஸ் பை எனி மீன்ஸ் ஆஸ் யூ ப்ளீஸ். பாருங்கள், ஐ கேனுக்கு மேலே குட்டு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறேன். ஐ கேன் ரைட் அ போயம். நான் வந்து ஒரு போயம் என்னால் எழுத முடியும். இப்போ முடியுங்கிற மனசில் நான் பேசுகிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு 2 வாக்கியம் சொல்லி பழகணும். இப்போ நான் என்ன சொல்கிறது, ஸோ ஒரு பெரிய கனமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி, ஐ கேன் லிஃப்ட் திஸ். அதுதான் ஐ குட்னு சொல்லிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு டோரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல, மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, அப்போ என்ன சொல்லிக்கலாம், ஐ கேன் ஓப்பன் தி டோர். இப்போ இட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு செயலை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கேன் யூஸ் பண்ணலாம்.
அல்லது கேனுடைய மாடலாக குட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தி அமெரிக்கன்ஸ் வந்து பெரும்பாலும் குட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்ததுக்கு போகிறோம் பாருங்க. அடுத்த ஐட்டத்துக்கு போகிறோம். ஐ ஆம் ஏபிள் டு. இப்போது கேன்னா செய்ய முடியும்னு அர்த்தம். முடியாது அப்படின்னா கேனாட்னு ஒரு வார்த்தை இருக்குது, நீ அதை படிச்சிருப்போம். பட் அந்த கேனாட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஒன்று கேட்குறீங்க, ஸோ கேன் யூ ஃபெச் மீ வாட்டர், எனக்கு தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஐ கேனாட்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் டீசன்ட். அது வந்து ஒரு நல்ல மனசு இல்லை, ஒரு கர்வமாக பேசுகிற மாதிரி. அதனால் உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் கேனாட்டுங்கிறத அவாய்ட் பண்ணுறது என்னை கேட்டால் நல்லது. யாருக்கிட்ட எப்போ பேசினாலும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ ஆம் ஏபிள் டு அல்லது ஐ ஆம் நாட் ஏபிள் டு. இப்போ நான் அதை வந்து அஃபர்மேட்டிவில் சொல்லி பழகிறேன், என்னால் அதை செய்ய முடியும். பாருங்க, ஐ ஆம் ஏபிள் டு ப்ளஸ் AC1 அல்லது ஐ ஆம் நாட் ப்ளஸ் ஐ ஆம் நாட் ஏபிள் டு. ஏதாவது ஒன்றால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஐ ஆம் நாட் ஏபிள் டு டேக் இட், I am not able to oblige you, I am not able to go with you, I am not able to cooperate. புரியுதா? அந்த மாதிரி I am யூஸ் பண்ணி பழகும். இது வந்து was, I was not able to. இது வந்து will able to அல்லது will not be able to. புரியுதா? அந்த நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், humble expressions. யாராவது ஒருத்தர் வந்து செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பணிவாக தான் பேசணும். அதுதான் ஹியூமன் டீசன்சி. அப்போ பணிவாக பேசும்போது சில பேர் கேனு ஏபிளும் ரெண்டும் ஒன்று தான். சில பேர் ரெண்டையும் சேர்த்து பேசுவாங்க. ஐ கேன் பி ஏபிள் டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஐ கேன் பி ஏபிள் டுன்னு சொல்லும்போது ஸோ கிராமட்டிக்கலாக இட் இஸ் இன்கரெக்ட். ஒன்று ஐ கேன் சொல்லலாம், இல்லாட்டினா ஐ ஏபிள் டுன்னு சொல்லலாம். பட் வாட் ஐ டெல் யூ டு ஸ்பீக் டு அதர் பீப்புள் பொலைட்லி வித் ஹம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லையா? அப்போ ஐ ஆம் ஏபிள் டு, ஐ ஆம் நாட் ஏபிள். I was able to, I was not able to. I shall be able to, I shall not be able to. புரியுதா? அது மாதிரி இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. கேனும் ஏபிளும் ஒன்று தான் மீனிங்கில், ஆனால் ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரி, தர்மையா முடியும் என்று பணிவோடு சொல்ல. அதுக்கடுத்தது கவனிங்க. இன்னொன்று என்ன சொன்னால் கொஸ்டின் கேட்குற ஒரு நீங்கள் அதை செய்ய முடியுமா, செய்ய முடியும், செய்ய முடியாது, செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்கும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது பணிவாக தான் கேள்வி கேட்கும். ஸோ அதான் அந்த ஹியூமன் சிவிலைசேஷன் கிடையாது. ஸோ லிங்குவிஸ்டிக் சிவிலிட்டி அது பணிவாக தான் கேட்க முடியும். அப்போது கேன் யூ ப்ளஸ் AC1 பாருங்க, ஹம்பிள் கொஸ்டின். இப்போது இதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொன்னால் சொல்லி கேன் யூ டேக் திஸ், வில் யூ டேக் திஸ், டு யூ, அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மைண்ட் இருக்குது. இதுக்குள்ள மைண்டை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒரு பணிவாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ கேன் யூ கம் வித் மீ. இப்போ சொல்ல பாருங்க, இப்போ கேன் யூ கம் வித் மீனோடு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ நம்ம ரெண்டு சேர்ந்து போகத்தானே போகணும். இப்போ கேன் யூ கோ வித் மீன் தான் கேட்கணும். ஸோ இதெல்லாம் சில சமயங்களில் மற்றவங்களுக்கு ஒரு தப்பாக கூட தெரியும். ஏன்னா தமிழ் வேறு இங்கிலீஷ் வேறு. நம்ம தமிழில் வந்து சில சமயங்களில் அது அதாவது பேச்சு வழக்கிலே பேசி பழகிட்டோம். பட் இங்கிலீஷில் பேச்சு வழக்குன்னு ஒன்று இருந்தாலுமே பட் இங்கிலீஷில் வந்து உண்மையை தான் பேச முடியும். அந்த உண்மையோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இங்கிலீஷில் பேச முடியும். அந்த மாதிரி தான் யார்கிட்டையாவது பாருங்களேன், இப்போ உங்கள்கிட்ட எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் டு யூ ஹெல்ப் மீ அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மைண்ட் இருக்குது. பணிவாக தான் நம்ம கேட்கணும், ஏன்னா உதவி கேட்குறேன் இல்லையா? அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ. அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுவீங்களா, கேன் யூ புக் தி டிக்கெட். அதே மாதிரி எனக்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருப்பீங்களா, கேன் யூ வெயிட் ஃபார் மீ ஃபார் சம் டைம். அதே மாதிரி எனக்கு ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவீங்களா, ஸோ கேன் யூ அட்வைஸ் மீ. அவற்றை போய் இந்த காரியத்தை சொல்லிடுவீங்களா, ஸோ கேன் யூ டெல் திஸ் மேட்டர். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது யார்கிட்டையாவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அந்த ஹம்பிள் கொஸ்டினை கேன் யூன்னு தான் கேட்கணும். புரியுதா? சரி, அதுக்கப்புறம் அடுத்தது கவனிங்க. கேள்வி கேட்கும்போது கேன் யூன்னு கேட்கணும். நீ அதை செய்யன்னு சொல்லும்போது உதாரணமாக இது வந்து ஹம்பிள், அதாவது ஹம்பிள் கமாண்டு. அதாவது அந்த லாங்குவேஜிலேயே அந்த என்ன சொல்கிறது, அந்த பேச்சினுடைய அந்த ஒரு
அந்த மாண்பு இருக்கு இல்லையா, அந்த அழகாக நம்ம பேசி பழகணும். பொலைட்னஸை அந்த இதையே நம்ம கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் இதை வந்து கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. புரியுதா? அப்போ தான் பாருங்க, யூ கேன் தான் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், நீ பேச்சை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. யூ ஸ்டாப்னு சொல்கிறதுக்கான ஸோ யூ கேன் ஸ்டாப். இந்த சுவிட்சை போடுங்க, ஸோ யூ கேன் சுவிட்ச் ஆன். அல்லது அதை கொஞ்சம் நகட்டி வைங்க, ஸோ யூ கேன் மூவ் திஸ் டு சம் எக்ஸ்டென்ட். அதே மாதிரி இதை நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, ஸோ யூ கேன் ஸ்டடி ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் டுமாரோஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது ஒரு பொலைட்டாக ஒரு கல்விக்கு ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக அதை ஒரு கமாண்ட்னு சொல்கிறது, அதை யூ கேன் தான் சொல்லி கொடுத்தேன். நான் கொடுத்துருக்கேன், யூ கேன் டேக் திஸ். சரிங்களா? இப்போ இதை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன சரி, ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹெல்ப் மீ அண்ட் யூ கேன் டேக் திஸ் அண்ட் யூ கேன் கிவ் இட் டு மீ. யூ கேன் யூ கேன் யூ கேன் யூ கேன். யாருக்கிட்ட நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் யூ கேன் யூ கேன் யூ கேன். யாருக்கிட்ட நீங்கள் என்ன செய்ய சொல்லி கேள்வி கேட்டாலும் கேன் யூ கேன் யூ கேன் யூ கேன் யூ. இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது நான் டீச் பண்ணுறேன்.